Have a good day to all students. நம்ம இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர்ல இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதனோட டைப் 1 ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். செகண்ட் நேற்றைய கிளாஸ்ல வந்து டைப் 2 ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து டைப் 3 ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். டைப் 3 ப்ராப்ளம்ஸ். டைப் 3 ப்ராப்ளம் வேற ஒன்றும் கிடையாது. ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் எய்தர் sin ax plus by இந்த ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா cos ax plus by either sin ax plus by இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா cos ax plus by ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் தான். ரெண்டுல எது இருந்தாலும் சரி ஒரே மெத்தட் தான். இந்த கேஸ்ல ஃபைண்டிங் த பர்டிகுலர் இன்டர்வல் பிஐ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, பிஐ கண்டுபிடிக்கிறப்ப ரீப்ளேஸ், கவனமா பாருங்க, இது வரைக்கும் டி டீடர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணல, இங்க டி டீடர்ஸ் பதிலாக கிடையாது. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். இந்த மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது, கவனமா பார்க்கணும் சரிங்களா. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் டி டி டேஷ் equal to minus of AB D dash square equal to minus of B square. எல்லா இதுலயுமே மைனஸ் ஒன்று காமனா வெளியில இருக்கும். எல்லா செக்மெண்ட்லயுமே ஒரு மைனஸ் வந்து காமனா வெளியில இருக்கும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் டி டி டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி டி டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இவ்வளவு வித்தியாசம் சரி. ஓகே, இப்போ இதுல ப்ராப்ளம் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 2d d dash plus 2d dash square into z equal to sin x minus y. சரி, எம்டியா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மொட்டையா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, எம்டியா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட மொத்த சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும், ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஜெனரல் சொல்யூஷன்ங்கிறப்ப இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் உண்டு, பர்டிகுலர் இன்டெக்ரலும் உண்டு, ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடி பாருங்கம்மா. சொல்யூஷன் முதல்ல கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன். The AE is the auxiliary equation is என்ன செய்யணும், டிக்கு பதிலாக எம், டி டேஷ்க்கு பதிலாக 1. அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 2m into 1 2m into 1 plus 2 into 1 ஸ்கொயர். இந்த இசட்டை விட்டுறணும், ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதா எடுத்துக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும், 0 தான் இருக்கும். 0 இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணி சொன்னா எம் ஸ்கொயர் 2 into m into 2m தானா மைனஸ் 2m 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். ஸோ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல மல்டிப்ளை பண்ணா 2 வேணும், ஆட் பண்ணாலும் மைனஸ் 2 வேணும். ரெண்டுமே 2 கிடைக்கிற மாதிரி, மல்டிப்ளை பண்ணாலும் 2 ஆட் பண்ணாலும் 2 கிடைக்கிற மாதிரி ஒரு நம்பர் நமக்கு கிடையாது. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி நம்பர் கிடைக்காது, மல்டிப்ளை பண்ணாலும் 2 ஆட் பண்ணாலும் 2 வர்ற மாதிரி நம்பர் கிடைக்காது அப்படிங்கிற பட்சம் என்ன செய்வோம்னா, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. m ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க a அப்படிங்கிறது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, பிங்கிறது எம்மோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2, சிங்கிறது 2. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோமா, அப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பிக்கு பதிலாக மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ வந்து எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இன்டூ சி வந்து ஒரு 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு 2 டிவைடட் பை 2 இன்டூ ஏக்கு பதிலாக ஏ வந்து எம் ஸ்கொயரோட டேர்ம், எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். பாருங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பிளஸ் 2 ஆயிருமா, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஆயிருமா, மைனஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும் மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 2 8 டிவைடட் பை 2 இன்டூ 1 ஒரு 2
சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 plus or minus root of minus 4, 8 minus 4 minus 4 divided by 2. என்ன பிரச்சனைனா ரூட்டுக்குள்ள நமக்கு மைனஸ் இருக்கு. அப்போ டேரக்டா நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த டேர்மை 2 plus or minus root of இந்த மைனஸ் 4ங்கிறத -1 into 2 ஸ்கொயர் தனியா சொல்லிக்கலாமா, டிவைடட் பை 2. -1 into 4 வந்து 2 ஸ்கொயர் சொல்லிக்கிறேன். இப்போ 2 plus or minus இது ரெண்டு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, ஸோ தனித்தனியாக வெளியில எடுக்கலாம் நம்ம. இப்போ 2 ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில வர்றப்ப 2 ஆயிடுமா, 2 ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில வர்றப்ப 2 அப்படின்னு மாறும். அகைன் ஒரு ரூட் ஆஃப் -1 இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ ஐ, நம்ம 12லேயே படிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து ஐ காம்பன் டிவைடட் பை 1. இப்போ கீழே இருக்க 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது 1 plus or minus 1 ஐ. அப்ப m equal to 1 plus or minus I. அப்ப ரெண்டு ரூட் கிடைக்கா, either 1 m equal to 1 plus I இருக்கலாம், அல்லது m equal to 1 minus I இருக்கலாம். அப்ப இதை m1 எடுத்துக்கிறேன், இதை m2 எடுத்துக்கிறேன். அப்ப நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு, ரெண்டுமே டிஃபரண்ட் ரூட். ரெண்டுமே டிஃபரண்ட் ரூட்டா இருக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் CF என்னவா இருக்கும், the complementary function equal to f1 of y plus m1x plus f2 of y plus m2x. The roots are distinct. ஆனால் complementary function இப்படிதான் இருக்கும். அப்போ f1 of y plus m1க்கு பதிலா ஒரு 1 plus i கரெக்டா பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஹோல் பிளேஸ் யூஸ் பண்ணனால வெளியில ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். plus f2 of y plus 1 minus i x. அப்ப இதுதான் நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா, சோ இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே ரைட், அடுத்து பர்டிகுலர் டேர்ம் pi equal to 1 divided by the differential equation இருக்கு இல்லையா, கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த டிஃபரன்ஷியேஷனை அப்படியே கீழே டி ஸ்கொயர் மைனஸ் 2d d dash பிளஸ் 2d dash ஸ்கொயர், d ஸ்கொயர் மைனஸ் 2d d dash பிளஸ் d dash ஸ்கொயர் இன்டு sin x மைனஸ் y. இப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் a வந்து 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் d வந்து மைனஸ். சரிங்களா, சோ கிளியரா எழுதிக்கோங்க. ஹியர் a equal to 1, d equal to minus 1. இப்போ ரீப்ளேஸ், ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் d ஸ்கொயர் equal to minus of a ஸ்கொயர் equal to minus of a க்கு பதிலா 1 ஸ்கொயர் equal to minus 1. அடுத்து d d dash equal to minus of ab, minus of a க்கு பதிலா 1, b க்கு பதிலா minus 1. அப்போ 1 into minus 1 ஒரு minus 1 into minus ஒரு plus 1. அடுத்து t dash square equal to minus of b square minus of minus 1 square. இந்த மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது, இந்த மைனஸ்க்கு ஸ்கொயர். அப்ப இது plus 1 ஆயிரும், plus 1 into minus minus 1. அப்ப d ஸ்கொயருக்கு பதிலா minus 1 போடணும், d டேஷ்க்கு பதிலா plus 1 போடணும், d dash ஸ்கொயருக்கு பதிலா minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா. therefore pi equal to 1 divided by d square க்கு பதிலா minus 1 minus 2 into d dash க்கு பதிலா plus 1 plus d dash square க்கு பதிலா ஒரு minus எல்லாம் பிராக்கெட்ல இருக்கு into sin x minus y. பாருங்க 1 by minus 1 minus 2 into 1 minus 2 plus into minus minus 1 into sin x minus y. அப்ப என்ன பாருங்க 1 by minus 1 minus 2 minus 1 minus 4 sin x minus y minus 4 sin x minus y. அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா pi equal to minus 1 by 4 sin x by x minus y. சொல்லிட்டு pi எழுதிக்கலாம். ஓகே, சோ இப்போ என்ன சொல்லலாம், therefore இப்ப நமக்கு CF தெரியும், PI தெரியும். ஜெனரல் சொல்யூஷன்
Z equal to CF plus PI. That is Z equal to CF. F1 of Y plus 1 plus IX plus F2 of Y plus 1 minus IX plus PI க்கு பதிலா minus 1 by 4 இல்லையா, அதனால minus 1 by 4 sin X minus Y is the required answer. சொல்லி இந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாம்.